ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜேபி. அனைவருக்குமே வணக்கம், வெல்கம் பேக் ஜேபி எபிக்ஸ். நான் உங்கள் ஜேபி. மக்களே, இன்றைக்கி வந்து நாங்கள் பாலக்காட்டில் வந்து மீன்பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே நான் வந்து தனியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம். என்ன ஒன்றுனா, இப்போ நான் வந்த டைமில் வந்து என்னென்னா, அந்த தண்ணி வந்து அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சண்டே மட்டும்தான் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கும். இதோடைய கான்செப்ட் எப்படி அப்படின்னா, டேம் இருக்கும் மேலே. அந்த டேம் வந்து திறந்தாச்சுன்னா மலைக்கு மேலேருந்து தண்ணி வரும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்துட்டு வீக் டேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சண்டே வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல வந்து சூப்பராக சேஃபான ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஃபாரஸ்ட்டுக்காரங்க இருக்காங்க. மார்னிங் வந்து 9 to 3 o'clock அப்படின்ற மாதிரி டைம் போடுவாங்க. ஆனால் வந்து ஒரு 4-5 வரைக்கும் நமக்கு வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நான் ட்ரைவ் பண்ணுறதுனால எடுக்க முடியல கிளியராக. ஸோ போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பசங்களாம் செம்ம ஹாப்பி. என் தம்பி போகிறான், அவங்க கூட தான் கடைசி டைமில் வந்தேன். என்ன ஒன்றுனா, ரோடு இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் அது மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ரோடு தான் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸே வந்து 205 mm. ஸோ அதே வந்து தடுமாறி ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரேன். அதே வந்து பயங்கரமாக கூட்டிகிட்டு வந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சண்டே மட்டும்தான் வந்துட்டு இங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாப்பு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஆக்சுவலி நான் இப்போ வந்தேன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஆனாலும் வந்து செம்ம ஹாப்பி. இங்கே பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ 2 மணிக்கு வந்துட்டு அந்த கரண்ட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தண்ணி திறந்து விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு தண்ணி வரும் அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ பார்க்கலாம். மக்களே, சாதாரணமாக ஏதாவது இந்த குட்டை குளம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இதே போதும். ஓகே, இது பாருங்கள், இதே போதுமான அளவு அவங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நான் கூட என்னடா இது வேஸ்ட்டாக போயிடுமேன்னு பார்க்குறேன். பாருங்க, இந்த ஒன்று வேணுச்சா? அது கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வேற இருந்தோம். ஸோ இந்த இடம் சரிங்களா, சின்ன ஒரு வழிதான், பெரிய அளவில் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செமையாக என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுற ஸ்பாட் நிறையா இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போது சம்மர் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் வந்து பார்த்திங்களா, சம்மர் டைம்லேயும் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரியவங்களுடைய கழுத்த அளவுக்கு இருக்கிற தண்ணி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் இருக்குது குளிக்கிறதுக்கெல்லாம். என்ன ஒன்று, நம்ம வரும்போது யாராவது இருந்தாச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதிரிலாம் முன்னாடி நாங்கள் அந்த பக்கம் குளித்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தவங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஸ்பாட்டு நல்லா இருக்குது. ஸோ ஒரு 1 day ட்ரிப்பு ஜஸ்ட் ஒரு ஜாலியாக வர்றதா இருந்ததுன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பர். ஓகே, இந்த இடம்லாம் வந்து தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், பசங்க குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு தான். வேறு என்ன நிறைய இருந்தாலும்
மக்களே. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் மீன் வள்ளம் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டோம். ஓரளவுக்குன்னு கிடையாது, 25 ருபீஸுக்கு ஒர்த்து, வாய்ப்பே இல்லை. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? மாறு நான் பார்க்குறேன். இது தெரியும் தான், இது பார்த்தா தெரியும்ல, செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா இது இந்த இடத்துல கயிறை கட்டிட்டாங்க, அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் ஃபுல்லாகவே வந்து தமிழ் ஆளுங்க தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர், திருச்சி அந்த பக்கத்துலேருந்து தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த கேரளா பக்கமோ இல்லை கோயம்புத்தூர் பக்கமோ இல்லை வந்து இந்த வழியாக ஏதாவது போகிறதுக்கு ஒரு ட்ரிப் இருக்குது அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வழி. இதுக்குன்னு செப்பரேட்டாக தனித்தனி வழியெல்லாம் கிடையாது, தெரியுதுங்களா? அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. கேரு இருடா, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. ஓகே, பாருங்க குழந்தைங்களாம் ஏறுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் வந்துட்டு மீன்பள்ளம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மார்னிங் 9 to 3 o'clock தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து அவங்களுடைய டைமு. நம்ம ஒரு 5:30 வரைக்கும் நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக போகலாம். இந்த சம்மர் டைமில் வந்தாலுமே வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுற அளவுக்கு, அதுவும் வந்து குழந்தைங்களோட வந்தால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே தண்ணி இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைமில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஆன் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி வந்து வருது. முக்கியமாக வந்து சண்டே தான் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷல், மீன்பள்ளத்தோடைய ஸ்பெஷல். நிறையா வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலலாம் அலோடு கிடையாதுங்க. ஆனால் வந்து இந்த தண்ணி ஃப்ளோ ஆகிற இடம்லாம் நீங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்களேன், பாருங்க, இதெல்லாம் வந்து அங்கேருந்து வர்ற வாட்டர் ஃப்ளோ தான் இது. இதெல்லாம் வந்து அழகாக என்ஜாய் பண்ணி நீங்கள் சூப்பராக குழந்தைங்களோடய என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. பாருங்கள், அழகாக இருக்கும். அட்டகாசம். இந்தப்போ அது போட்டா போக முடியுது. இந்த 2-3 அந்த மாதிரி போகுது. போ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, நிறைய இடம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரோப்பெல்லாம் கட்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து போகிற இடத்துலேயே வந்துட்டு கால் வைக்கிற இடம்லாம் வந்துட்டு பயங்கரமான ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கால் வைக்கும்போது ரொம்ப ஆழம் ஜாஸ்தியாக இருக்குது. புதுசாக வரவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ நீச்சல் அடிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கே வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாலம். ஸோ இப்போ இவ்வளோ ஜனங்கள் வந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ குப்பையெல்லாம் இல்லை. இது வந்து கொஞ்சம் அங்கங்கே ஸ்டோர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இடத்துல இது வரைக்கும் குப்பையெல்லாம் வந்து பெருசாக கண்ணுக்கு தெரில. ஸோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க தான் சொல்லணும். மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? இந்த லொக்கேஷன் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 ருபீஸ் அடல்ட்டுக்கு டிக்கெட்டு, குழந்தைங்களுக்கு வந்து 15 ரூபா தான். 25 ருபீஸுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஒர்த்து, வாய்ப்பே இல்லை, அட்டகாசம். மண்டே வந்துட்டு ஹாலிடே. மண்டே வராதிங்க, ஏன்னா ஆன்லைனில் எப்படி போட்டிருக்குன்னு தெரியல. ஸோ திங்கக்கிழமை தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க, வந்துட்டு தேவையில்லாமல் திரும்பி போகாதீங்க. ஸோ மற்ற எல்லா நாட்களுமே இருக்குது. செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சரியான பிளேஸ். இப்போ திடீர்னு இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் சொன்னாங்க மண்டே லீவு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மீன்பள்ளம் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு லேடிஸ் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மீன்பள்ளம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது மாதிரி வந்து டீ ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் 20 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ரெஸ்ட் ரூமு,
அது மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நல்லா க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சேஃபான சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ ஒன் டே ட்ரிப் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி.